கர்த்தர் நாமோடே மகிமைப்படுவதாக. கர்த்தரை எங்களை அந்த என் மகன் சீக்கிரம் கம்பெனியில் 15 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தா. ஆனால் 3 வாட்டி அந்த பழைய ஆட்கள்லாம் எடுக்கணும்னு கம்பெனியில் சொன்னாங்க. ஆனால் இது 3வது வாட்டி அவர் பேர் லிஸ்ட்டு வந்துட்டு வேலையிடத்துலேருந்து வந்திருக்கு, நீங்கள் 5 பேர் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவன் எத்தனையோ அவங்க கூட வேலை செய்கிறவங்க இந்த சூப்பர்வைஸ் எல்லாம், சார் நானும் போகிறேன் சார், இந்த மகளை மட்டும் அனுப்பாதீங்க, அவளுக்கு யாருமே அவங்க அம்மா பையெல்லாம் வச்சுட்டு அவன் மட்டும்தான் வேலைக்கு வரான் சார்னு சொல்லியிருக்காங்க. இல்லைம்மா வேலை அடிச்சுருந்து ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி வீட்டில் சொல்லும்போது நான் சொன்னேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ பேசாத இல்லை, ஆண்டவர் நடத்துவார், நம்மளை ஒரு வழி முன்னால 7 வழி ஆண்டவர் திறப்பாருன்னு சொல்லி நீ அமைதியாக வீட்டில் இரு, நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருக்கு செய்வார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனாலும் அந்த 5ஆம் தேதி அவள் கம்பெனிலேருந்து நிற்கணும். அதுக்கு முன்னால் 2 கம்பெனியில் வேலை ஏற்பாடு பண்ணி போனால், ஆனால் வயசு 40 வயசு கீழே இருக்கிறவங்க தான் வேலைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி ஒரு காலேஜில் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இப்போ வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வந்தாப்போம் வாசமாக பேசினாங்க. அதிசயங்களை உடைய காண செய்வேன் அப்படின்னு அந்த வார்த்தை, விசுவாசமான வார்த்தை கடந்து வந்தது. அந்த வார்த்தைகளை பலப்படுத்திச்சு. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. அந்த நாளிலே அப்ளிகேஷன் கொடுக்கவும் அந்த இடத்துல அவளுக்கு நல்ல ஒரு வேலையை ஆண்டவர் வாங்கி கொடுத்தார். அதுக்காக கர்த்தரை அதிகமாக நாங்கள் செலுத்திருக்கிறோம். அந்த இடத்துல நான் வேலை செய்யவும் இதோட நல்ல வேலையாக அவளுக்கு கொடுத்தாங்க. கவர்மெண்ட் வேலை லீவு கூட அவளுக்கு கிடைக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆராதனைக்கு தடை வரக்கூடாதுன்னு அவன் ரொம்ப பயந்துட்டு இருந்தா. ஆண்டவரை எப்போ அந்த லீவு நாளவர்களுக்கு கொடுத்ததுனால கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. எங்களை சாட்சியாக கர்த்தரை அதிகமாக சொல்லியிருக்கிறேன். சாட்சியம்